ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வெதர் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல அடுத்த சில நாட்களுக்கு வானிலையில பெரிய லெவல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ ஒரு சீரியஸான வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டு நாம பேனிக் ஆக வேண்டாம், ஆனா கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சோ அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு முதலே இந்த எக்ஸ்ட்ரீம் வெதரோட இம்பாக்ட நாம உணரப் போறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்னு பல இடங்கள்ல இன்னைக்கு இடி மின்னலோட கனமழை பெய்ய சான்ஸ் இருக்கு. இது வெறும் சாதாரண மழை கிடையாதுங்க. மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசும்னு எச்சரிச்சிருக்காங்க. மரக்கிளைகளை எல்லாம் ஈஸியா முறிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூறாவளி காற்று அப்படின்னு வச்சுக்கலாமே. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? கொஞ்சம் டீப்பாவே பார்ப்போம். அரபிக்கடல்ல ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ உருவாகியிருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியால சுத்தி இருக்கிற இடங்களை விட காற்றின் அழுத்தம் ரொம்ப குறையும் போது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுது. இதை இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகி ஒரு புயலா மாற வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அரபிக்கடல்ல உருவான இந்த சிஸ்டம் தான் இப்ப தமிழ்நாட்டோட பல பகுதிகள்ல கொட்டி தீர்க்க போற இந்த தீவிர வானிலைக்கு மெயின் ரீசன். இந்த புயல் சின்னம் எப்படி படிப்படியா மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி இதோட தாக்கம் குறிப்பா மலைப்பகுதிகள்ல ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படியே அடுத்த நாள், அதாவது மே 4ஆம் தேதி இந்த சிஸ்டம் மத்திய மற்றும் மேற்கு மாவட்டங்களை நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்புறம் மே 5 வாக்குல இது கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல நல்ல மழையை கொடுக்குது. இதுல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அச்சுறுத்தல் மே 8ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வாரத்துக்கு நாம இந்த தொடர் மழையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பகுதி 1: பாதிப்பு மண்டலங்கள் மற்றும் நாளாந்த முன்னறிவிப்பு. எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன தேதியில பாதிப்பு இருக்குன்னு இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, அப்புறம் திருச்சி மாவட்டங்கள்ல பலத்த மழை இருக்கு. நாளைக்கு, அதாவது மே 3ஆம் தேதி கோயம்புத்தூர், திருப்பூர் மலைப்பகுதிகள்லயும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள்லயும் மழை தொடரும். மே 4ஆம் தேதி மழையோட ஏரியா இன்னும் கொஞ்சம் பெருசாகுதுங்க. நீலகிரி, கோவை, திருப்பூர்ல ஆரம்பிச்சு ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சின்னு பல இடங்கள்ல கனமழை இருக்கும். அப்புறம் மே 5ஆம் தேதியும் நீலகிரி, கோவையிலிருந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி வரை பரவலான மழை இருக்கு. இந்த லிஸ்ட் நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மாவட்டங்கள்ல தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல கனமழை வெளுத்து வாங்க போகுது. இதனாலதான் அரசாங்கம் தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். மே 8ஆம் தேதி வரைக்கும் பல இடங்கள்ல சூறாவளி காத்து வீசும் அப்படிங்கறதால இந்த வார்னிங்க நம்ம ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கணும். காத்து பலமா வீசும்போது வெளியே போறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் தானே. சோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாவே இருங்க. பகுதி 2: சென்னை நிலவரம் மற்றும் வானிலை முரண்பாடு. தமிழ்நாடு முழுக்க புயல் மழைன்னு இருக்கும்போது சென்னையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வானிலை முரண்பாடுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் மேற்கு மற்றும் மத்திய தமிழகத்துல 40 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று, இடி மின்னல், கனமழைன்னு ஊரே தத்தளிச்சிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள்ல நிலவரம் அப்படியே ஆப்போசிட். வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்குமே தவிர மழையோ புயலோ அங்க பெருசா இல்ல. மாறாக ரொம்பவே ட்ரையான வானிலையும் தாங்க முடியாத அளவுக்கு தீவிரமான வெப்பமும் தான் அங்க இருக்கு. லிட்ரலா 2 வேற வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாங்க, உண்மையிலேயே சென்னையில இப்போதைக்கு மழையை எதிர்பார்க்க வேண்டாம். சுட்டெரிக்கும் வெயில தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 39 - 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரே மாநிலத்துல ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் தலைநகர்ல 40 டிகிரி செல்சியஸ்ல கொளுத்தும் வெயில். இயற்கை எவ்வளோ ஆச்சரியமானது இல்ல? சோ ஒரே நேரத்துல 2 எக்ஸ்ட்ரீம். ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு சூறாவளியும் கனமழையும், மறுபக்கம் 40 டிகிரில வாட்டி வதைக்கிற கோடை வெயில். இந்த தீவிர வானிலை முரண்பாடுகளை எதிர்கொள்ள நம்ம நிஜமாவே தயாரா இருக்கோமா? இந்த கேள்விதான் இப்ப நமக்கு முன்னாடி நிக்குது. நீங்க மழையால் பாதிக்கப்படுற மாவட்டங்கள்ல இருந்தாலும் சரி, இல்ல வெயில் சுட்டரிக்கிற சென்னையில இருந்தாலும் சரி, உங்களை பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துடுங்க. வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து வெதர் அப்டேட்ஸை கவனிச்சுட்டே இருங்க.
இந்த விளக்க தொடுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பாதுகாப்பா இருப்போம் மக்களே. நன்றி.